ஹாய் ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு சாம் நியூட்ரிஷன். வெயிட் லாஸ் வெயிட் கெயினுக்கு நாங்கள் நிறைய பேருக்கு ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் எங்களுடைய ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நாங்கள் டெய்லி பேசிஸில் வெயிட் லாஸ் டிப்ஸ், வெயிட் லாஸ்க்கான டயட் பிளான், ஸோ இதை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு புரியும். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்களா? அப்போது நீங்கள் எவ்வளோ வெயிட் இருக்கீங்க? நீங்கள் ஒரு 80 kg இருக்கீங்க அப்படின்னா இந்த 80 kgம் உங்களுடைய போன் வெயிட், மசில் வெயிட், ஃபேட் வெயிட், இந்த மூணும் சேர்ந்தது தான் இந்த 80 kg. ஸோ இதில் உங்களுக்கு ஃபேட் பர்சன்டேஜ் மட்டும் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் மென்னாக இருந்தீங்க அப்படின்னா 10 to 20 தான் உங்களுடைய ஃபேட் பர்சன்டேஜ் இருக்கணும். இல்லை நீங்கள் உமன் அப்படின்னா 20 to 30 தான் உங்களுடைய ஃபேட் பர்சன்டேஜ் இருக்கணும். நார்மலாக நம்ம இரத்த குழாய் 3 விரல் சைஸில் இருக்கும். நம்ம அதிகமாக ஃபேட் எடுக்க எடுக்க ஃபேட் கண்டென்ட் அதிகமாகி நம்ம இரத்த குழாய் குறுக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி குறுகும் போது தான் நமக்கு ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஹார்ட் அட்டாக். உங்களுடைய ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா? கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்முடைய ஃபுட் ஹேபிட்டில் எப்பயுமே நம்ம பேலன்ஸ்டாக இருக்கணும். ஆனால் நாம் இப்போ சாப்பிட்ற ஃபுட்டில் எதுவுமே பேலன்ஸ்டாக சாப்பிட்றதில்ல. டெய்லி பேசிஸில் ஃபேட் அதிகமாக இருக்கிற ஆயிலி ஃபுட்டை தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. நம்ம உடம்புக்கு சால்ட் தேவை, ஆனால் அளவுக்கு அதிகமாக எடுத்துகிட்ருக்கோம். நம்ம உடம்புக்கு சுகர் தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா நாம் சாப்பிட்ற ரைஸ், வீட், ஸோ இதிலையே அதிகமான சுகர் லெவல் இருக்குது. ஸோ அது இல்லாமல் நம்ம டீ, காஃபிலையும் அதிகமாக சுகர் ஆட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக கெமிக்கல் தேவையில்லை. ஆனால் மார்க்கெட்டில் விற்கிற எந்த ஃபுட்லேயுமே கெமிக்கல் இல்லாமல் விற்கிறதில்ல. ஆக்சுவலாக நம்ம உடம்புக்கு என்ன தான் தேவை அப்படின்னா புரோட்டீன், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், ஃபேட், ஃபைபர். இந்த நியூட்ரிஷன்ஸ்லாம் நம்ம உடம்புக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். புரோட்டீன் நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பில்டிங்க்கு சிமெண்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நம்ம பாடிக்கு புரோட்டீன் முக்கியம். நீங்கள் 80 kg இருக்கீங்க அப்படின்னா டெய்லி பேசிஸில் 80 கிராம் புரோட்டீன் எடுத்துக்கணும். விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு மில்லிகிராம் அளவு தான் தேவை. ஆனால் இதில் கொஞ்சம் குறைஞ்சா கூட நமக்கு ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல ஜிங்க் குறையுது அப்படின்னா ஹேர் ஃபால் ஆகும். கால்சியம் குறையுது அப்படின்னா போன் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரும். அயோடின் குறைஞ்சா தைராய்டு வரும். ஸோ இதனால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் சாப்பிட்ற ஃபுட் ஹேபிட்டில் தான் 70% டிசீஸ் வருது. நீங்கள் எந்த மாதிரியான ஃபுட் ஹேபிட்டை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்க ஃபுட்ஸை எடுக்கும்போது உங்கள் உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், ப்ரோட்டீன், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி சைடு எஃபெக்ட்ஸே இல்லாமல் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். நீங்கள் ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் யூஸ் பண்ணி வெயிட் லாஸ், வெயிட் கெயின் பண்ண ஆசைப்பட்றீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற எங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.